ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பிளேயருக்கும் திருத்தணி பிளேயருக்கும் தான் மேட்ச்சு. ரெண்டு பேர்னால தான் போட்டி. இங்கே டுன்டூன் விசஸ் ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர். இங்கே டுன்டூன் ஃபிஸ்ட்டு போட்டுக்கிறாரு. இங்கே நம்ம ஆள் மூமெண்ட்டு எதிர விட்றாரு. வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு நம்ம ஆள் மூமெண்ட்டை போட்டுன்னு ஏறுவார். இப்போ நம்ம டுன்டூன் சைடு ஏறுவார். இந்த சைடு நம்ம ஆளும் மூமெண்ட்டு குத்துன்னு இருப்பார். இப்போ ரெண்டு பேர்னால தான் போட்டி. டுன்டூன்னு தராமல் உட்பேக்கில் அடித்து செதற விட்ருப்பாரு. இதில் எமௌண்ட்டு வேறு. இப்போ இவர் கக்கூஸில் உட்காந்து போகிறாரு. கைஸ் எப்படி செதறதாலே மிரட்டுதே. இங்கே நம்ம ஆள் என்ன பண்ணுறாருன்னே தெரில. சும்மா காற்றுல புல்லட் விட்டுன்னு போகிறாரு. இவர் இங்கே ஏங்க மிரட்டுதுங்க. இப்போ ரெண்டு பேர் தான். யார் அடி போடுறா? யார் போடு செதற விட்டாரு கைஸ் நம்ம சென்னை பிளேயரு மிரட்டுறாருங்க. எங்க பட்டெக்ஸை தட்டி காமிச்சிட்டாருங்க. ஐயோ காய். அதே போல் இங்கேருந்து மூமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஏங்க ரெண்டு பேரும் மூமெண்ட்டை மாற்றி செதற விட்றாங்க. இவர் இங்கே டேமேஜ், அவருக்கும் இங்கே டேமேஜ் இல்லை. போடுங்க. ஏங்க டுன்டூன் அடிப்பாரா போடு செதற விட்டாருங்க. ஏங்க மூமெண்ட்டு கைஸ். ஏங்க ரிப்பர்கிட்டலாம் போடுறாரு. முட்டைக்கான காமிக்கிறாரு. கமான் பை லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட்டு. இங்கே நம்ம ஆள் ஜாக் ஸ்பேரோ டெசர்ட்டுக்கெல்லாம் மண்டே கைட்டு விட்டாரு. போடுங்க. ஏங்க மூமெண்ட்டை பாருங்க செதறுதுங்க. புல்லட்டு தரமாக சுவிச்சிங் போடுறாரு. இங்கே நம்ம ஆள் யார் உட் பேக்கில் இவர் விட்றாரு. அவர் டபுள் பேரில் விட்றாரு. மாற்றி ரெண்டு பேருக்கும் கைமால் நடக்கிறதுல நம்ம ஆள் தான். அது எந்த ஆள்னு தெரில. இப்போ திருத்தணி பிளேயரா இல்லை சென்னை விசஸ் திருத்தணி போடுங்க மக்களே. சென்னையிலேருந்து வந்தவர் கடிக்க விட்டார் அவருக்கு. காய்ஸ் அதுக்கு நம்ம திருத்தணி பிளேயரையும் சும்மா விடக்கூடாது. 2-3 என்ற கணக்கில் போய் கொண்டு இருக்கிறது. திருத்தணி வந்து டிஎன் சுக்குனா 3ல் இருக்கிறவர் நம்ம ஜாக் ஸ்பேரோ சென்னை ஆள் நம்ம ஆள். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான். போடு மூமெண்ட்டை பேர் போடுங்க கைஸ். யார் போடுங்க. இவர் வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வச்சிட்டாரு. செதறதுங்க. ஏங்க இங்கே பாருங்க முட்டை கண்ணன் ஆந்தி ஃபயர். ஏங்க இங்கே நம்ம ஆள் புல்லட் எடுத்து அவர் வாயிலே விட போகிறாருன்னு நினைக்கிறேன். வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வைப்பாரா இல்லை அவர் எடுத்து வாயில் வச்சுருவாரா? ஏங்க மூமெண்ட்டை பாருங்க. ஃபோனேலாம் கிடைக்குதுங்க இந்த மூமெண்ட்டுக்கு. கால ஒளி என்னடா மூமெண்ட் இதெல்லாம். அவ்வளோதான் வாழை போட்டு ஏற போகிறாரு. இவர் சும்மா இருப்பாரா? அவர் வாழை போட்டு ஏறினா இவர் வாழைப்பழத்தை எடுத்து வைப்பாரா? கைஸ் புல்லட்டை விட்டுன்னு போகிறதில்ல. டுன்டூனுக்கு பயம். அங்கே பாருங்க கைஸ் டுன்டூன்னு வாழை போட்டு செதறாரு. ஏன்னா விட்டுருங்க ஆனந்தேன்னு வர்றாரு. இப்போ பாருங்க ரெண்டு பேரும் ஆளில் பண்ணார். இவருக்கு புல்லட் ரீலோட் ஆகுது. ப்ரோ ரீலோட் பண்ணிட்டு அடிங்க. ஓகே கரெக்டாக போயினுக்குது. கரெக்டாக இருந்துக்கோங்க, சரியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக போயினுக்குது. இவருக்கு டேமேஜ். இப்போ அடிப்பாரா? என்ன கைஸ் இவர் டம்மி தான் போல இருக்குது. அடிக்கவே மாட்டுறாரு. இவரை கூட்டம் வந்ததுக்கே நம்ம ஏஎஃப்கே பட்டி அனுப்பிடலாம். கைஸ் சொன்ன உடனே அடிச்சிட்டாரு. செதற விட்றாரு. ஏங்க மூமெண்ட்டை பாருங்க. ஏங்க அடுத்த வீடியோவில் நீங்கள் வரணும்னா இப்போயே போய்ட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் நீங்கள் கன்ஃபார்ம் வருவீங்க. இப்போ இந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பேசினுக்கிறதுக்குள்ளேயே சுகுணா ப்ரோ வாயிலே அடித்து பட்டெக்ஸ் தட்டி காமிக்கிறாரு. ஆனால் இந்த கட்ட உடம்புல எங்கே இருக்குன்னே தெரில. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் முட்டைக்கண்ணு பவள மல்லியை கட்டிக்குவான்னு கண்ணை காணுகிறாரு. காய்ஸ் இவர் பாருங்க. இவர் வாயை காணுகிறாரு. அடிப்பாரா போடுங்க. புல்லட்டு ஒன்றுங்கிறதுல ஒரு டேமேஜ். இன்னொன்று ஷார்ட் போடு மக்களை பொழிச்சு விட்டாரு கைஸ். டேமேஜை பாருங்க. டேமேஜ். ஐயோ இவரானா இருக்குது. இவருக்கு காமிச்சிட்டாரு. வாயை அனுப்பிட்டு உட்காண்டாரு கைஸ். ரொம்ப தப்பு கைஸ். ரொம்ப தப்பு. இப்போ அதே மாதிரியே டெசர்ட் எடுத்துன்னு போகிறாரு. இவர் உட் பேக்கரு. இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். இவர் உட் பேக்கர் எடுத்துன்னு போகிறாரு. அவர் ஏறமா அடிப்பாரா? அடிச்சிட்டாருங்க. செதறுதுங்க. மிரட்டுறாரு. இப்படி ஒரு கேம் பிளேலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது அதை விட மோசமாக இருக்குது. செதற விடுது. இப்போ இவர் அடிப்பாரா? மேலே ஏறும்போது 18ஆம் படி ஏறும்போது அடிப்பாரா? 18ஆம் படி ஏறும்போது சாமியே ஐயப்போ சாமியப்பா. சரி போதும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம மேட்ச்சுக்கு போகலாம். ஸ்பேஸ் எடுத்து விட்றாரு. புல்லட் எடுத்து விட்றாரு. பட்டுச்சு கைஸ். செதறுதுங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு கேம் பிளேலாம் எங்கேருந்து ப்ரோ அடிக்கிறீங்க? வாயிலே ஃபிஸ்ட்டு போடுறாரு கைஸ். மனசே கேட்கல. ஐயோ இந்த ரெண்டு யார்? நம்ம டுன்டூன் மாமாவா இல்லை நம்ம HS360 மாதிரி மூமெண்ட் கொடுக்குற இவரா? டுன்டூன் ஐயோ ப்ரோ டுன்டூன் ப்ரோ அவன் மேலே மனசே வச்சுருந்தேன் ப்ரோ. என்ன தலை இப்படி தோத்துட்டியே தலை. சே
இப்போ ஜாக்ஸ்பர் இந்த ரவுண்டில் ஏறுறாரு. 5-7 என்ற கணக்கில் போய் கொண்டு வருது. ஜாக்ஸ்பர் 7, சென்னை 7, திருத்தணி 5லே போய் கொண்டிருக்கிறது. இவர் 5லே இருப்பாரா இல்லை 8 வருவாரா? திருத்தணி யார் ஜெயிப்பா டப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் இங்கே மூமெண்ட்டை பொண்ணுங்கிறாரு, அவர் அங்கே மூமெண்ட்டை பொண்ணுங்கிறாரு. இவர் ஆண்டா இருந்தால் இவர் இல்லை. இப்போ எங்கே தாங்க கைஸ் 2 பேரும் மாறி மாறி சுற்றி நிற்கிறானுங்க. போடுங்க கைஸ். நல்லபடியாக ஒரு மண்டே நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக வச்சுன்னுக்கிறாரு. சூப்பர் திருத்தணி ப்ரோ, மஜா. இதே மாதிரி நீங்களும் அடுத்த மேட்ச் கலந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஊர் எங்கேருந்து வரீங்க, உங்கள் யூஐடி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நடக்கும். அதே மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கேரக்டர் கிஃப்ட்டு கன்ஃபார்ம். கேரக்டர் அப்படின்னா பெட்டு. ஓகே, கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏமாத்தலாம் கூடாது. பேனல்கின்னு எல்லாம் போட்டு வந்து கரெக்டாக இருங்க. இங்கே ஒருத்தர் சுக்குனா ப்ரோ என்னன்னு தெரில, இவர் சும்மா கட்டையை வச்சுன்னு ஓடின்னு இருக்கிறாரு. காய்ஸ் ஜோனுக்கு போகிற மாதிரி காய்ஸ் கட்டைக்கு பின்னாடி கன்று மாட்டுனுக்குது. கன்று எடுப்பாரா? காய்ஸ் பட்டம் வர்றது கட்டை தெரியுது காய்ஸ். போடு ப்ரோ. ஐயோ புல்லட் விடுறதுல அவர் பயன்ட்டாருங்க. சரி, இப்படி ஒரு கேம்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போடு கைஸ். டேமேஜ். சூப்பர். அடிப்பாரா இல்லை தோப்பாரா? 6-7 8 ரவுண்ட் ஆச்சா வின்னு. போடுங்க கைஸ். மறுபடியும் டேமேஜ். எவ்வளோ டேமேஜ் ப்ரோ அடிக்கிற? அந்த கட்ட பண்ணி சாகம் பண்ணுறானே கடைசி வரையும். ப்ரோ அடைச்சி விட்டா இவருக்கு ஏற தெரியாதா? இதோ மாதிரி அழகாக ஏறிட்டார். ஐயோன்னு கைஸ் சரியான ஒரு கேம் பிளே. ஏறும் போது வாயில் வாழைப்பழத்தை எடுத்து சொல்லிட்டாரு. பட்டம் பறகுது, கட்டை தெரியுது. 7 கோடி நட்டி பட்டக்ஸை தட்டுறாரு. போடுங்க காய்ஸ். இப்போ 2 பேர் நோட்டு தான் போட்டி. ஒன்று ஜெயிக்கிறவர், இன்னொன்று தோக்குறவர். ஜெயிப்பாரா தோப்பாரா? போடுவாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம சென்னை பயலுக்கு தான் வின் ஆகிட்டாங்க. அடுத்த மேட்ச்சு நீங்களும் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருன்னு மறக்காமல் சொல்கிறேன்.